அருட்பெரும் ஜோதி. வரும் செவ்வாய்க்கிழமை ஆவணி 1 வருகிறது. விநாயகரின் மாதம், கிருஷ்ண பகவானின் மாதம். இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே நான் சொல்லக்கூடிய குலதெய்வ வசிய பூஜையை செஞ்சு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தேங்காய் கட்டுவதும் சூட்சமமான ஒரு பொருள் அதற்கப்புறம் வாங்குவதும் உங்கள் குடும்பத்துக்கு தன தானிய செல்வத்தை கொடுத்தே தீரும். சஷ்டி தினத்துடன் செவ்வாய்க்கிழமை தொடங்கக்கூடிய ஆவணி 1 உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் தரணும்னு நினைச்சீங்கன்னா வெற்றி ஆவணி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். அதற்கு முன்னாடி திங்கட்கிழமை மாலை ஆடி மாதம் முடியுது. உங்கள் வீட்டில் திசை சுற்றி போட்டு ஆடி மாதம் உங்கள் மீது உங்கள் வீட்டின் மீது பட்ட அத்தனை கஷ்ட நஷ்டங்களும் காணாமல் போகணும்னு வேண்டிக்கங்க. ஆவணி 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சு பெண்களை பொறுத்தளவுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு, ஆண்களை பொறுத்தளவுக்கு முகத்திற்கு எலுமிச்சம்பழம் தேய்த்து குளித்து விட்டு, விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதனால் கோயிலுக்கு போய் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டு நிலை வாசலில் பெருசாக மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வையுங்க. அதற்கப்புறம் உங்கள் பூஜை இறையில் ஒரு தட்டில் அரிசியை பரப்பி ஒரு சொம்போ கும்பமோ வச்சு அதில் தண்ணீர், பன்னீர், ஏலக்காய், அதற்கப்புறம் வேப்பிலை, வெற்றிலை, இதில் ஏதோ ஒரு சூட்சம பொருட்களை போட்டுக்கலாம். அல்லது ஒரு எலுமிச்சம்பழத்தை மட்டும் போட்டு மேலே தேங்காயில் நல்லா மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு அதற்கு மேலே ஒரு காசை ஒட்டி அதற்கு முன்னாடி ஒரே ஒரு குத்து விளக்கு ஏற்றி அதையே உங்கள் குலதெய்வமாக மனமாற நினச்சி ஓம் ஸ்ரீம் குலதெய்வமே நம. இந்த குலதெய்வமே நான் சொன்ன இடத்துல உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி 108 முறை. அடுத்தது ஓம் ஸ்ரீம் குலதேவதா வசி வசி, ஓம் ஸ்ரீம் குலதேவதா வசி வசி. இந்த மந்திரத்தையும் நீங்கள் ஒரு 51 முறை ஜபம் செய்யுங்க. அதற்கு அப்புறம் மனமாற இந்த மாதம் உங்களுக்கு என்ன கிடைக்கணும், என்ன செல்வம் வரணும், உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட பேரை எல்லாம் சொல்லி இவர்களுக்கு நல்லா படிப்பு வரணும், இவர்களுக்கு நல்லா ஆரோக்கியம் இருக்கணும், இவருக்கு நல்லா வியாபாரம் இருக்கணும், எனக்கு நல்லா செல்வம் இருக்கணும் அப்படின்னு என்னென்ன வேணுமோ வேண்டிட்டு கற்பூரம் ஆரத்தி காமிச்சு கும்பத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வீட்டு வாசல்ல இருந்து எல்லா இடத்துலையும் தெளிச்சு விடுங்க. அதற்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய தேங்காயை சிவப்பு கலர் துணியில் கட்டி வீட்டோட என்ட்ரன்ஸில் வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் பூஜை செய்யும் போது இதை தூக்கி போட்டு புதுசாக கட்டிக்கங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு இனிப்பு பிரசாதத்தை சாமிக்கு படைச்சிட்டு இதை செய்யுங்க. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இனிப்பு பிரசாதத்தை அனைவருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கிருந்து நேராக கடைக்கு போய் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து கொஞ்சோண்டு பூஜை இறையில், கொஞ்சோண்டு கல்லாப்பெட்டியில், கொஞ்சோண்டு உங்களை சமையல் கட்டில் வையுங்க. வச்சு பாருங்க, ஆவணி மாதம் உங்களுக்கு சகல செல்வங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகும். பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். இது சித்தர்களின் சூட்சமமான குலதெய்வ வசிய நிலைவாசல் வழிபாடு. செய்து பாருங்கள், நல்லது நடக்கும். வாழ்க. இந்த நாளை மிஸ் பண்ணாமல் அனைவரும் இதை கடைபிடியுங்க. சஷ்டியாக வரங்காட்டிக்கு அன்னைக்கு மாலை சஷ்டிக்கான ஒரு பூஜையை செய்யணும். அதை நான் சொல்கிறேன். காலையில் நான் வேலைக்கு போயிடுவேன், தொழிலுக்கு போகிறவங்க செய்ய முடியாதவங்க தாராளமாக குலதெய்வ வைசிய கும்ப பூஜையை மாலை நேரத்திலையும் செய்யலாம். ஸோ காலை விஷ்ணுபதி பூஜையை செய்யுங்க, மாலை நேரத்தில் குலதெய்வ பூஜை செய்யுங்க. விஷ்ணுபதி புண்ணிய காலம் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா வரவழியிலே கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் தாராளமாக வைக்கலாம். வெய்யுங்கள், நல்லது நடக்கும். உங்கள் இல்லத்தில் உள்ளத்தில் நல்லது நடக்க நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வரும் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு வருது. அதை முன்னிட்டு வரலட்சுமி பூஜா கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 10 நம்பர்ஸ் மட்டும் நம்மகிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்கள். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் பெருகட்டும். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.